if you are able to control your mind, you can actually do a lot of things better in life. Which is why we keep talking about mindset, we keep talking about mind. Mind is the most powerful thing. தோனி, ரோஹித் சர்மா, நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெண்டு பேருமே இந்த வீடியோவில் காமனாக யூஸ் பண்ணியிருக்க ஒரே வேர்டு மைண்ட் செட் தான். இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இந்த மைண்ட் செட் பற்றி பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இதை கட்டி போடணும், இதை நாய் மாதிரி ஆக்கி கட்டி அதை கட்டி போட்டு ஒரு சங்கிலியில் வச்சா தான் நடக்கும் கதை. நம்மளோட லைஃப்பில் நம்மளோட தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, ஏன் டீச்சர்ஸ் கூட சொல்லித்தராத ஒரு விஷயம் தான் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். அதனால மட்டுமே இன்னைக்கு லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அண்ட் சொசைட்டியில் நடக்கிற க்ரைம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த பாடி சோடா தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்ட் ஆகும்போது யூ வில் ஹாவ் த டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அடுத்து மைண்ட் செட்னா என்ன? நாம் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் ஆக்சுவலாக மைண்ட் செட். இப்போ நீங்கள் உங்களை ஒரு யூஸ்லெஸ் இல்லை ஒரு ரவுடியாக நீங்கள் உங்களை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் ரவுடிக்கான ஆக்ஷன்ஸாக மாற ஆரம்பிக்கும். அதுலேருந்து ரிப்பல் எஃபெக்டாக மாற ஆரம்பிக்கும். ரிப்பல் எஃபெக்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு செயல் ரவுடிக்கான செயலாக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வர அடுத்த எல்லா செயலும் ரவுடிக்கான செயலாக தான் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் ஒரு ரவுடியாக மாறிடுவீங்க. அண்ணா என்னன்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தட்ஸ் ட்ரூ. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்போ நம்மளோட வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா பெரியவங்கெல்லாம் வந்து அச்சோ கெட்டதாக பேசாத, கெட்டதாக நினைக்காதன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி கடவுள் எல்லாம் இல்லை, இந்த மைண்ட் செட் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கெட்டதாக நினைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு தாட் ஃபார்ம் ஆகும். அந்த தாட்லேருந்து ஆக்ஷன் வரும். அந்த ஆக்ஷன்லேருந்து ரிப்பல் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும். ரிப்பல் எஃபெக்ட்லேருந்து ஒரு மேக்னிஃபைடாக அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு பின்னாடி கடவுள் எல்லாம் கிடையாது, இந்த மைண்ட் செட் தான் இருக்குது. வீடியோக்கு நடுநடுவில் ஏத்திசம் வரும், ப்ளீஸ் பேர் மீ. அடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சனுக்கும் ஃபெயிலியரான பர்சனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் மைண்ட் செட். இப்போ நீங்கள் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். உங்களோட மைண்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெயிலியரான பர்சன். அடுத்து ஒரு டவுட் வரும், கபீர் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ என்னோட மைண்டை நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னா இல்லை மைண்டோட கண்ட்ரோலில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு கொஷின் வந்துச்சுன்னா, சிம்பிளாக நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் நீங்கள் சூட் ஆகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம உட்காருவோம். அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம உட்காருவோம். அப்போன்னு பார்த்தா நம்மளோட மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்னடான்னு சொல்லி எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் அமைச்சிருப்பான். ஓகே, அது பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த ரீல் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படியே பார்த்துட்டே இருப்போம். யுவர் 1 hour இஸ் கான். இந்த மீமில் வர மாதிரி தான் இது. நீங்கள் இது உங்களோட ரீலு, உங்களோட ஒர்க் இந்த கண்டிஷனில் இருக்கும். உங்களோட மைண்ட் செட் அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து ஏதாச்சும் படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஒரு 10 நிமிஷமும் நம்ம படித்து முடிச்சிருவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டில் ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். அந்த தாட்டை ஃபாலோ பண்ணும்போது அதுலேருந்து இன்னொரு தாட்டுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு அதுலேருந்து இன்னொரு தாட்டுக்கு போக ஆரம்பிப்போம். இதே மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் டிஸ்ட்ராக்டட். இந்த மாதிரி மைண்ட் செட்லலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் த வீக்கர் மைண்ட் செட் அண்ட் யூ ஆர் டுவர்ட்ஸ் டு த ஃபெயிலியர் மைண்ட் செட். இப்போது ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ அவன் ஒரு ஒர்க் பண்ண போகிறான்னா ½ hour ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவனோட மைண்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருவான். அதுக்கு நடுவில் என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் இல்லை என்ன நோட்டிஃபிகேஷனாலும் அதை பற்றி அவன் கண்டுக்கவே மாட்டான். அந்த ½ hour ஒர்க் முடிச்சுட்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷனோ இல்லை என்ன இலவோ அதுக்கப்புறம் அவன் போய் பார்க்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் த சூப்பர் ஒன். அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நானே ஒரு வீக்கர் மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். இதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன்னு தான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். அடுத்து ஹவு டு ஓவர் கம் த வீக்கர் மைண்ட் செட். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ப்ராக்டிஸ். இன்றைக்கி நம்ம ஏன் இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம்னா, ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஏதோ முந்தா நேற்று வந்த வேலை இல்லை, இது பல வருஷமாக வந்துட்டு தான் இருக்குது. பல வருஷமாக நம்ம இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுனால தான் டுடே வி ஆர் வெரி குட் அட் டிஸ்ட்ராக்ஷன். இதுலேருந்து எப்படி ப்ரோ ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாளில் உங்களால் எங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, இல்லை லவ்வர் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஒரு டெய்லி 2 hours பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவங்க பேசும்போது அவங்களுக்கு மட்டும் தாங்க. அப்படி எனக்கு யாருமே கிடையாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒர்க்கில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லைட்லி யூ கேன் see the difference. இப்போ தோனி ஃபைனல் பாலில் 6 அடிக்கும்போது சாக்ஷி தோனி பற்றி கிரவுண்டில் நினச்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் அவுட் தானே ஆவார். ஸோ எங்கே கான்சென்ட்ரேஷன் பண்ணுமோ அங்கே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஒன்ஸ் அட் அ டைம். ஃபைனலி த கன்க்ளூஷன். ரியல் வேர்ல்டில் பிரச்சனை தானே இன்டர்நெட் வேர்ல்டுக்கு வரும். இன்டர்நெட் வேர்ல்டில் வந்தாலும் அடிச்சுக்கிறானுங்க, ஒரே நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க. பீப்பிள் கம்யூனிட்டியில் இருக்க நாமளும் இப்போ ஒரு படமோ பாட்டோ ரிலீஸ் ஆனால் நம்ம வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸை கிடைச்சா மட்டும்தான் இந்த ஸ்பைடர் படத்தில் வர சுடலை மாதிரியே நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். விச் இஸ் ரியலி நாட் குட் டு த பீப்பிள் கம்யூனிட்டி. நம்ம எல்லாருமே ஒரு ராங்கான பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். விச் இஸ் ரியலி ராங் டு த பீப்புள் கம்யூனிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கிற கான்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்லேயும் ஒரு பாசிட்டிவ் திங் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லை நெகட்டிவ் தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா
நோபடி கேன் சேவ் யூ. பாய். கபீர்.